சாந்தி. 5/7/2025 கலைமுரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை அழகான தேவர்கள் ஆக்குவதற்கே உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களுடைய அழகிய அத்திவாரம் தூய்மையாகும். கேள்வி: ஆன்மீக தீச்சுவாலைக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற விட்டிற்பூச்சிகளின் அறிகுறி என்ன? பதில்: 1. தீச்சுவாலைக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற விட்டிற்பூச்சிகள் அவர் எவ்வாறானவரோ அவ்வாறே அவரை மிகச் சரியாக அறிந்து கொண்டு அவரை மிகச் சரியாக நினைவு செய்கின்றார்கள். 2. தன்னையே அர்ப்பணிப்பது என்றால் தந்தைக்கு சமமாக ஆகுவதாகும். 3. தன்னையே அர்ப்பணித்தல் என்றால் தந்தையினுடையதை விட அதி உயர்ந்த ராஜ்ய உரிமையை கோருவதாகும். பாடல்: விட்டிற்பூச்சிகளின் ஒன்று கூடலில் தீச்சுவாலை ஏற்றப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. முயற்சி செய்கின்ற உங்கள் இறுதிச் சரீரமே அதி பெறுமதி வாய்ந்தது. அச்சரீரத்தின் மூலம் நீங்கள் பெருமளவு வருமானத்தை ஈட்ட வேண்டும். எல்லையற்ற தந்தையுடன் உண்டு பருகி அவருடன் சகல உறவு முறைகளையும் அனுபவம் செய்யுங்கள். 2. பிராமண குடும்பத்தின் கௌரவமும் தந்தையின் கௌரவமும் இழக்கப்படும் அளவிற்கு அத்தகைய எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். ஆத்ம உணர்வு உடையவராகி முற்றிலும் தூய்மையாகுங்கள். நினைவின் மூலம் ஆத்மாவான உங்களிலிருந்து பழைய கலப்படம் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்கள் மனதிற்கு களிப்பூட்டி நீங்கள் கேட்பவற்றின் சொரூபம் ஆகுவதன் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. தினமும் உங்களின் மனதில் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த எண்ணங்களை உருவாக்குங்கள். நீங்கள் அந்த எண்ணங்களின் சொரூபம் ஆகுவதுடன் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகவும் அவற்றை பயன்படுத்துங்கள். அப்போது உங்களின் வாழ்க்கை சதா உற்சாகம் நிறைந்தது ஆகிவிடும். அத்துடன் நீங்கள் மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை கொடுப்பீர்கள். எப்படி நீங்கள் களிப்பூட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்களோ அதேபோல் உங்களின் மனதிற்கு களிப்பூட்டுவதற்கு தினமும் ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்கள். அத்துடன் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதன் சொரூபம் ஆகுங்கள். அதனால் நீங்கள் சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகம்: மற்றவர்களை மாற்றுவதற்கு முன்னர் எல்லாவற்றிற்கும் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவே விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருத்தல் எனப்படுகின்றது. அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். மிக விரைவான சேவைக்கான கருவி தூய மற்றும் மேன்மையான எண்ணங்களின் சக்தி. தந்தை பிரம்மா எப்போதும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கும் வழிமுறையால் சேவையின் விரிவாக்கத்திற்கு ஒத்துழைத்தார். வழிமுறை தீவிரமாக இருக்கும்போது விரிவாக்கமும் வேகமாக இருக்கும். அதேபோல் குழந்தைகளான நீங்களும் மேன்மையான தூய எண்ணங்களால் நிரம்பியவர்கள் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.